வணக்கம் வியூவர்ஸ், யூடியூபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேர் சைந்தவி செந்தில் முருகன். நான் இன்னைக்கு ஒரு தமிழ் கதை சொல்ல போறேன். So just sit, relax and let's begin. இந்த படம் ஒரு பேருந்து நிறுத்தத்தை சித்தரிக்கிறது. அன்று மழையும் பெய்கிறது. இந்த நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இது ஒரு மாலை நேரம் என்று. ஏனென்றால் மாணவர்கள் பள்ளி சீருடையில் பேருந்தில் அருகில் இருக்கிறார்கள். படத்தின் பகுதி. படத்தின் மேலே ஒரு பேருந்து இருக்கிறது. ஒரு மூதாட்டி பேருந்தில் ஏற ஒரு ஆடவர் வழி விடுகிறார். இது ஒரு சரியான செயல். ஏனென்றால் வயதானவர்கள் நீண்ட நேரம் நிற்க முடியாது. நான் அந்த ஆடவராக இருந்தால் நானும் முதியவர்களுக்கு வழிவிடுவேன். அவர்களுக்கு பக்கத்தில் வேறொரு ஆடவரும் வரிசையில் நின்று பேருந்தில் ஏற காத்து கொண்டிருக்கிறார். இது ஒரு சரியான செயல். ஏனென்றால் நாம் வரிசையில் நின்று பேருந்தில் ஏறினால் சீராக இருக்கும். நான் அங்கே இருந்தால் நானும் வரிசையில் நின்று பேருந்தில் ஏறுவேன். அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு சிறு பேருந்தில் இருந்து வேகமாக இறங்குகிறான். அவன் இறங்கும் வேளையில் தரையில் உள்ள மறை நீரில் குதிக்கினான். அதனால் தரையில் உள்ள நீர் பக்கத்தில் உள்ள மாதுவின் அடையில் தெளித்தது. இது ஒரு தவறான செயல். ஏனென்றால் நாம் குறும்புத்தனமாக வேலைகளை பொது இடத்தில் செய்தால் அது மற்றவர்களை பாதிக்கும். அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு சிறுமி பேருந்தில் ஏறுவதாக வேகமாக ஓடி வருகிறாள். அவள் ஓடி வரும்போது அவளது அன்பை மணி தவறுதலாக கீழே விழுந்து விட்டது. இந்த சிறுமி செய்வது ஒரு தவறான செயல். ஏனென்றால் நாம் அவசரமாக செய்யும் காரியத்தில் நமக்கு தீமை நடக்கும். நான் அந்த சிறுமியாக இருந்தால் நான் பொறுமையாக பேருந்து நிறுத்தத்திற்கு நடந்து செல்வேன். இந்த பேருந்தை நான் தவறவிட்டாலும் அடுத்த பேருந்து சில நிமிடத்தில் வரும். ஆனால் என் பணப்பை தவறவிட்டால் அது மீண்டும் கிடைக்கும் என்பது புரிந்த இல்லை. அவளுக்கு பக்கத்தில் ஒரு சிறுவனும் அவன் அம்மாவிடம் பேருந்து நிலையத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செல்விருக்கும் இடத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். படத்தின் கீழே
ஒரு முதியவர் மழை நீரில் வழுக்கி விழுந்தார். அவரை ஒரு ஆடவர் தூக்கி விடுகிறார். இதுவே சரியான செயல். ஏனென்றால் நாம் முதியவரை மற்றவர்களுக்கு உதவி வேண்டும். முடிவாக நாம் போதை இடங்களுக்கு சென்றால் அங்கே நாம் குரங்குத்தனமான வேலைகளை செய்யக்கூடாது. நாம் விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். நான் முதியவரை மற்றவர்களுக்கு உதவி வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடிக்கும்னா ப்ளீஸ் லைக் our channel, subscribe and share to your friends.